தமிழகத்தின் அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து பல கேள்விகள் எழும் ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம். கொலை சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமைகள், சிறுமிகள் மீதான குற்றங்கள், லாக்அப் மரணங்கள் என தொடர்ந்து வெளியாகும் செய்திகள் பொதுமக்களிடையே அச்சத்தையும் கோபத்தையும் உருவாக்கி வருகின்றன. மக்கள் பாதுகாப்பு என்பது எந்த அரசுக்கும் முதன்மையான பொறுப்பு. ஆனால் இன்று தமிழகத்தில் அந்த பாதுகாப்பு உணர்வு குறைந்து வருகிறதா என்ற கேள்வி பலரிடமும் உள்ளது. இந்த நிலையில் மாநிலத்தின் முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் குறித்து எதிர்க்கட்சிகளும் சமூகத்தின் சில தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க வேண்டும், அவர்களின் பிரச்சனைகளை நேரடியாக கேட்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுகிறதா என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுகிறது. இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் பிரபலமான சில இன்ஃப்ளூயன்சர்களை அழைத்து சந்தித்து உரையாடும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. அரசின் சாதனைகளை விளக்குவதற்காகவோ அல்லது அரசின் செயல்பாடுகளை பொதுமக்களிடம் கொண்டு செல்லவோ இப்படிப்பட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். ஆனால் அதே நேரத்தில் தரையில் நடைபெறும் சம்பவங்கள் குறித்து நேரடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் நிலவுகிறது. மக்கள் கேட்பது எளிய விஷயம்தான். குற்றம் நடந்தால் விரைவான விசாரணை வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அரசியல் தலைமை வேண்டும், ஒரு அரசு உண்மையில் மக்களுடன் இருக்கிறது என்ற உணர்வை மக்கள் பெற வேண்டும். சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே நடந்த கொடூர சம்பவம் தமிழகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 12ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி ஒருவர் மீது பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் அந்த சிறுமியை கொடூரமாக கொலை செய்து துண்டு துண்டாக வெட்டி வீசியது அப்பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. அது அந்த பகுதி மக்களை மட்டுமில்லாமல் தமிழகத்தையும் துயரத்தில் ஆழ்த்தியது. இந்த சம்பவத்தை எதிர்த்து அப்பகுதி மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கோரி மறியலில் ஈடுபட்டனர். ஆனால் இந்த ஒரு விஷயம் பற்றி பெரிதாக எந்த ஒரு தொலைக்காட்சியிலும் பேசப்படவில்லை. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தை சந்தித்து பேசுவதற்காக கனிமொழி அவர்களும் கீதா ஜீவன் அவர்களும் சென்றிருந்தனர். அப்பெண்ணின் பெற்றோர்களை சந்தித்து பேசிவிட்டு அவர்கள் வெளியில் வந்தவுடன் அப்பகுதி மக்கள் அவர்களுக்கு பெரும் எதிர்ப்பை காட்டினர். சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உடனடியாக பிடிக்க சொல்லி கோஷம் எழுப்பினர். பிறகு அங்கிருந்த போலீசாரின் பாதுகாப்புடன் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். இது அந்த பகுதியில் நிலவும் அதிருப்தியை காட்டுகிறது என்று சிலர் கூறுகின்றனர். மறுபுறம் இத்தகைய சம்பவங்கள் அரசியல் முறையில் பெரிதாக்கப்படுகின்றன என்றும் மற்றவர்கள் வாதிடுகின்றனர். இது அரசியல் குற்றச்சாட்டுகளின் காலம். ஒரு புறம் அரசு தனது பணிகளை செய்து வருகின்றது என்று கூறுகிறது, மறுபுறம் எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரிந்துவிட்டது என்று குற்றம் சாட்டுகின்றனர். உண்மை என்ன என்பதை தீர்மானிப்பது இறுதியில் மக்கள்தான். ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டும், எந்த அரசாக இருந்தாலும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நீதியை உறுதி செய்வதுதான் முதன்மை கடமை. குற்றங்கள் குறைய வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியும் ஆதரவும் கிடைக்க வேண்டும். அதற்காக அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம். தமிழகத்தின் மக்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருப்பார்கள். அவர்கள் கேள்வி கேட்பார்கள், பதில் எதிர்பார்ப்பார்கள் மற்றும் தேவையான மாற்றத்தை ஜனநாயக முறையில் ஏற்படுத்துவார்கள். அதுவே ஜனநாயகத்தின் உண்மையான பலம். இந்த விவாதங்களும் விமர்சனங்களும் இறுதியில் ஒரு நல்ல நிர்வாகத்திற்கும் பாதுகாப்பான சமூகத்திற்கும் வழிவகுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.